எப்படி ஆச்சு? யாரும் இடிச்சிட்டாங்களா? லாரி ஃப்ரண்ட்டில் போயிட்டு இருக்கு. லாரி வர ஸ்லோ பண்ணிட்டான். பிரேக் அடிச்சதில் பிரேக் அடிக்கல. லாரி போய் ஃப்ரண்ட்டில். ஓகே ப்ரோ. இன்னும் 3 900 ஆக்சுவலாக. இங்கே இருக்கிறது மொத்தமாக 4 900. ஃப்ரண்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அதுவும் புது மாடல் 2025 உடைய 10R. இந்த 4 இதுக்கு மேலே ரைட்டில் திரும்பாது. இவரை வந்து வர சொன்னால் இந்த மாதிரிலாம் பண்ணிருக்காரு. இதுதான் யங்ஸ்டர்ஸ் ரைடில் வந்து இந்த மாதிரி ஏஜ்டு பீப்புளை வந்து சேர்த்துக்கிறது கஷ்டன்றது தெரியுதா? இன்றைக்கி நம்ம ஒரு பெரிய ரைட் போயிட்டுருக்கோம். அண்ட் வந்து நாள் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக போகிறதுல ஒரு 2 days தான் போகிறோம். ஆனால் வந்து நம்ம சூப்பர் பைக்கில் இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு பெரிய ரைடு ஆக்சுவலாக. அண்ட் வந்து டைம் இப்போ பார்த்திங்கன்னா இதில் ஆக்சுவலாக டைம் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. நான் இன்னும் கரெக்ட் பண்ணணும். அதை டைம் மாற்றுறதுக்கு டைம் இல்லை. அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கோம். டைம் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2:15 கிட்ட ஆகுது. 2 o'clock மீட்டப் அண்ட் 2:30க்குள்ளே கிளம்புற மாதிரி இருந்தது. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் போயிடலாம் தான் கிளம்பியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு சீக்கிரம் போயிடுவோம். நான் ஹைவே பிடிக்கலாம் தான் இருக்கேன். நான் வந்து சிட்டி ரோட்டில் போனால் கொஞ்சம் டைம் இருக்கும். இல்லை 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 இப்படியே போகலாம். சிட்டி ரோட்லேயே போயிடலாம். அவங்க இப்படி தான் போயிருப்பாங்க. இப்படி தான் போயிருப்பாங்கன்றேன். அவங்கெல்லாம் அங்கே வந்துட்டாங்க. ஸோ நான் சிட்டி ரோடே போகலான்னு எடுத்திருக்கேன். ஏன்னா வந்து இங்கேருந்து நான் ஹைவே போய் எடுக்க டைம் எடுக்கும். ஏன்னா வந்து நம்ம ஃபுல் கியர்டப்பாக போகிறோமா, அதனால் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா வந்து அங்கே போய் ஹைவே பிடிச்சி ஹைவேலேருந்து ஓட்டுறதுக்கலாம். ஏன்னா ஹைவேலேயே கரெக்டாக எப்படியோ ஒரு 10 minutes ஆகுது. இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சிட்டி ரோட்லேயே போயிடலாம். ஏன் உட்காந்து வேஸ்ட் பண்ணேன்? ஏன்னா இங்கேருந்து போய் ஏறணும்னா மதுரவாயில் தான் போய் ஏறணும். அதனால் நம்ம சிட்டி ரோட்லேயே போயிடலாம். அதிலே மேக்ஸிமம் என்னால் எனக்கு தெரிஞ்சு கவர் பண்ணிடுவோம் டைமிங்கை. ஸோ நம்ம டீம்மேட்ஸ்லாம் மீட் பண்ணிவிட்டு நான் அப்படியே விளாக் பண்ணுறேன். நான் இப்போ வந்து சுத்தமாக நம்ம பேசிட்டு விளாக் பண்ணிட்டுலாம் போக முடியாது. ஏன்னா டைம் ஆகிட்டுருக்கு. இங்கே வந்து செக்கிங் ஆக்சுவலாக நம்ம போக வேண்டியதான். நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை செக்கிங்கில். ஏன்னா நம்ம ஃபுல் கியர்டாக ட்ராவல் பண்ணுற மாதிரி போயிட்டுருக்கோம். அதனால் ஒன்றும் பிரச்சனையாகவே இல்லை. வண்டலூர் வந்தாச்சு. நம்ம டீம்மேட்ஸ் எல்லாருமே வந்து வண்டலூர் ஜூ கிட்ட தான் வெயிட் பண்ணிருக்காங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்தோம். ஆக்சுவலாக 2:30 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் வந்து டைம் கரெக்டாக காட்டல. நான் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து சிட்டி ரோட்னால. ஏன்னா ஹைவே போய் பிடிக்க டைம் எடுக்குது. ஹைவே உங்களுக்கு என்ன ஒரு ஹார்ட்லி 8 to 10 minutes ரீச் பண்ணிடலாம் ஹைவேலேயே ஃபுல்லாக வந்தால். ஆனால் நான் சிட்டி ரோட்லேருந்து ஹைவே போயிட்டு வரணும்னு யோசிச்சு தான் சரி இப்படி வந்துட்டேன். அண்ட் வந்து ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. முன்னாடி தான் இருக்குது. ஆக்சுவலாக இந்த பிரிட்ஜு மேலே ஏறினா நம்ம தாண்டியே போயிடலாம். ஜூ வண்டலூர் ஜூ கிட்ட வெயிட்டிங். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து முன்னாடி தான் வெயிட் பண்ணிருக்காங்க. எங்கன்னு ஆக்சுவலாக போனால் தான் தெரியும். அண்ட் அவங்களுக்குலாம் பெரிய சர்ப்ரைஸே இருக்குது நம்ம மூலிமா. இங்கே தான் சொன்னாங்க எங்கேன்னு எல்லாம் கார் இருக்குது. ஸோ இங்கே எல்லோரும் இங்கே தான் இருக்காங்க. ஓ ஐயோ ஆயபூசெல்லாம் வந்திருக்கு. ஆஹா ஸோ கைஸ் வந்தாச்சு. அண்ட் எல்லோரும் இங்கே தான் அசம்பிள் ஆகிருக்காங்க. வீட்டு ஹாய் ப்ரோ வந்துட்டேனா போதுமா? என்ன ப்ரோ அப்பா தான் ப்ரோ ஜாக்கெட்டு வாங்கிட்டு போ அப்படி இப்படின்னு. ஸோ கைஸ் நம்ம வந்து எர்லியாக வந்துட்டு வந்தால் இப்போ வந்து ஒரு பெரிய இங்கே டாக் ஆஃப் த டவுன் மாதிரி ஆயிடுச்சு. நம்ம சீக்கிரம் வந்தது. அண்ட் வந்து இன்றைக்கி யார் லேட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கூடவே ஒரு பெரியவர் இருப்பார் பார்த்தீங்களா, டாக்டர் ஹரிஷ்னு. அவர் தான் இன்றைக்கி லேட்டு. அண்டு வந்து இன்றைக்கி இப்போதைக்கு வந்திருக்க வண்டிங்க பார்த்திங்கன்னா நம்ம ரைடில் வந்து பார்த்திங்கன்னா ஹயபூசா வந்திருக்கு, நம்ம 10R அண்டு நம்ம ப்ரோ அஜித் ப்ரோட 6R
அண்ட் 900 இன்னொரு 6R நியூ மாடல். அவர் நேம் வந்து அபிஷேக். அண்ட் வந்து இன்னொரு 900 இன்னும் 3 900 ஆக்சுவலாக. இங்கே இருக்கிறது மொத்தமாக 4 900. ஃப்ரண்ட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா அதுவும் புது மாடல் 2025 உடைய 10R. தெரியுதா? அண்ட் நம்ம சுனில் ப்ரோ வந்து காரில் தான் வராரு. ப்ரோ பார்த்தீங்களா கை காமிச்சது? என்ன 2:30 மணிக்குள்ளே இருக்க சொல்லிட்டாங்க, அதான் வந்துட்டேன். ஸோ அதான் இப்போ மிஸ் ஆனது பார்த்திங்கன்னா நம்ம டாக்டர் அவர் 300 தான் அவர் வரது பார்த்திங்கன்னா 300 வராரு. ஹாய் ப்ரோ. அண்ட் அசார் ப்ரோ வந்து அவருடைய வண்டியை சேல் பண்ணதுனால அவரும் வந்து நம்ம சுனில் ப்ரோவோட காரில் தான் வராரு. இல்லைனா அவரோட 900 இங்கே அசம்பிள் ஆகிருக்கும். அண்ட் பை தி வே டைம் இப்போது எக்ஸாக்டாக என்ன ஆகுதுன்னா இருங்க, டைம் இப்போ வந்து 2:30 hours. ஹாய் ப்ரோ பார்த்தீங்களா? அவங்க வேறு 2:30 சொல்லிட்டாங்களா, மைண்டில் ஓடிட்டே இருந்தால் தான் சீக்கிரம் வந்து ரஷ் பண்ணிவிட்டேன். ஸோ ஆக்சுவலாக இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 2:38 ஆகுது. சொன்ன மாதிரி நம்ம வந்தாச்சு. அண்ட் வந்து சட்ட ரீதியாக 2:30 மணிக்கு கிளம்பிடணும். யாருக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. தலைவன் வந்துட்டு இருக்கான் பாருங்க. அந்த வயசானவரில் யாரு கூப்பிட்டுது பாருங்க. இவரை வந்து வர சொன்னால் இந்த மாதிரிலாம் பண்ணிருக்காரு. இதுதான் யங்ஸ்டர்ஸ் ரைடில் வந்து இந்த மாதிரி ஏஜ்டு பீப்புளை வந்து சேர்த்துக்கிறது கஷ்டன்றது தெரியுதா? பேச்சே காண. எதுக்கு லேட்டு? தாண்டி நீங்கள் போயிட்டு திருப்பி வரீங்க. 2:30 மணிக்கு போயிட்டீங்க. கண்ணெல்லாம் முன்னாடி போடுவீங்க. அண்ட் இவ்வளோ நேரம் பேசிவிட்டு நான் எங்கே ரைட் போகணுன்னு சொல்லவே இல்லை. அண்ட் பை த வே நம்ம ஏன் இங்கே இவ்வளோ வண்டி அசம்பிள் பண்ணியிருக்கணும், இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் மாதிரி வச்சுருந்தோம் எல்லாருக்குமே. ஸோ நம்ம ரைடு கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்லிவிட்டு அண்ட் எல்லோரையும் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வண்டியோட அண்ட் இங்கே ரைடை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். அண்ட் எங்கே நம்ம ரைட் போகிறோன்னு பார்த்திங்கன்னா கொல்லி ஹில்ஸ் தான் கிளம்பியிருக்கோம். அதான் ஆக்சுவலாக சீசன் இல்லை. இது நம்ம இப்போ கிளம்புறது பார்த்திங்கன்னா ஏப்ரல் மந்தில். சீசன் இல்லை தான், பட் ஒரு ரைடு போகலான்ற ஒரு இதில் தான் வந்து எல்லோரும் கிளம்பியிருக்கோம். ரைடை ஸ்டார்ட் பண்ணியாச்சு, நம்ம எல்லாம் கிளம்பியாச்சு. அண்ட் பயங்கரமாக போயிட்டுருக்கேன். எல்லாருமே வந்து ஆக்சுவலாக நானும் ரைடிங் ஜாக்கெட் போட்டிருக்கேன். அண்ட் நான் வந்து அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஏன்னா வந்து இது சடனாக லாஸ்ட் மினிட்ல போய் வாங்கினது. அது என்ன எல்லா எக்ஸ்ப்ளனேஷன்லாம் வந்து நான் பொறுமையாக கொடுக்குறேன். நம்ம வந்து ஸோ திண்டிவனமில் ஸ்டாப் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அதுதான் போட்டிருந்தாங்க குரூப்பில். அது பயங்கரமாக இருக்குல்ல, இங்கே எது பார்க்கும்போது ஒரு படையாக போகிற மாதிரி இருக்குது. அண்ட் வாவ் சூப்பராக இருக்குது. ஃபுல் சூப்பர் பைக்ஸ். அதாவது நான் லைஃப்பில் நான் நினச்சதெல்லாம் இல்லை, இவ்வளோ சூப்பர் பைக்ஸோடைய நம்ம ட்ராவல் பண்ணுவோம் அந்த மாதிரிலாம். அண்ட் இது ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஃபீலே. ஓகே, அவர் ஃபோன் ஏதாவது கரெக்ஷன் பண்ணுறாரு. மிரர் ஓப்பன் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இந்த மாதிரி போகிற டைமில் மிரர் ஓப்பன் பண்ணுறது நோ ப்ராப்ளம். அது வந்து சில்லாக ஓப்பன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா மிரர் கண்டிப்பாக ரெக்குவயர்மெண்ட் இருக்குது இந்த மாதிரி போகும்போது. ஏன்னா நம்ம ஃப்ரீயாக போகிறோம், ஃப்ரீ டைமில் போகிறோம், நம்ம ஒன்றும் டிராஃபிக் ரைட் பண்ண போகிறதில்ல. அண்ட் வந்து நம்ம ஸ்லோ ரைட் பண்ண போகிறோம். அதாவது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறதில்ல, ஒரு க்ரூசிங் ஸ்பீடு வச்சுக்கிட்டு போகிறோம். அதனால் வந்து இந்த மாதிரி டைமில் மிரர்ஸ் ரொம்ப கம்பல்சரி தேவை. ஃபாஸ்ட்டாக போகும்போதோ இல்லை டிராஃபிக் ஓட்டும் போதோ கண்டிப்பாக மிரர்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணுறது தான் நான் சொல்கிறது. மற்றவங்க எப்படி சொல்கிறாங்க தெரியல. ஏன்னா வந்து அது ரொம்ப வந்து டிஸ்டர்ப் ஆகும், இடிச்சிடலாம், எதனா இருக்கும். அதனால தான். அண்ட் யா, ஸோ ஃபர்ஸ்ட் ரைட் அண்ட் ZX 10R டு கொல்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் அவங்களோட தான் போயிட்டுருக்கு. அவங்களும் பின்னாடி உட்காந்து தான் இருக்காங்க. நான் பார்த்துருப்பீங்க. ஏன்னா வந்து லக்கேஜெலாம் போட்டுட்டு பக்காவாக பேக்டாக உட்காந்துட்டாங்க. பரவாயில்ல, போயிடலாம் 10Rல கூடன்னு. அதனால தான் இவங்க செம்ம கம்பெனின்னு எனக்கு. அண்ட் வேறு லெவலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போகுது. பார்ப்போம், போக தான் தெரியும். அண்ட் செம்ம எக்ஸைட்டடாக இருக்குது. என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா தூங்கவே இல்லை. அதுதான் இங்கே பிரச்சனையே.
சுத்தமாக தூக்கமே இல்லை. 2 மணி சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம வீட்டில் வரதுக்கு 1 to 2 o'clock. ஸோ 1 hour கிட்ட ஆகும் சொல்லிட்டு 1 o'clock கிளம்புனா 2 o'clock வர முடியும். அண்ட் ரெடி ஆகணும், 12 o'clockே ரெடி ஆகணும். ஸோ இங்கே தூக்கிறதுக்கு இடமே இல்லை. அண்ட் சூப்பராக இருக்குது. வந்து ஃபஸ்ட்டு டோல் வந்திருக்கோம் நம்ம வண்டலூர்லேருந்து கிளம்பி. அண்டு இது என்ன டோல்னா பர்னூர் டோல். ஸோ பர்னூர் டோல் தான் வந்திருக்கோம். அண்ட் நம்ம முன்னாடி யாரும் இன்னும் போகலன்னு நினைக்கிறேன். நம்ம தான் இப்போதைக்கு முன்னாடி போயிட்டுருக்கோம். இனிமேல் தான் வந்து எல்லோரும் நம்மளை பின்னாடி தான் வந்துட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் யாரும் முன்னாடி போகலன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு கவுண்ட் வைக்கல. இருந்தாலும் எதுக்கோ கொஞ்சம் நின்று நம்ம வெயிட் பண்ணிகிட்டே போகலாம். ஆமாம், ஏன் இரு, வெயிட் பண்ணி போகலாம். வரட்டும். அவ்வளோ சீக்கிரம் போக முடியாது. எல்லோரும் ஒரு இடம் ஹால்ட் வச்சுருக்காங்க, எல்லாம் வச்சுருக்காங்கல்ல. தெரியல, திண்டிவனம் கிட்ட இங்கே சொல்லியிருக்காங்க, பார்ப்போம். ஆமாம். ஸோ ஜம்முன்னு ஃபுல்லாக பேக்டாக வந்திருக்காங்க மேடம். அண்டு வந்துட்டார், அதுதான் பின்னாடி வந்துட்டாங்கல்ல எல்லோரும். இதோ டாக்டர் போகிறாரு. ஆமாம் ஆமாம். ஸோ நம்ம ஃப்ரைடே ரைட்ஸ் அண்ட் டாக்டரும் வந்தாச்சு. 2 பேர் வந்துட்டாங்க. பரவாயில்லையே. அவருக்கு ஸ்லோப்பா, அவர் ஃபாஸ்ட்டாக போகிறவர். யாரு இந்த வாட்டி டயர் சேஞ்சுனா நீங்க தான் வாங்கி தரணும். இந்த வாட்டி டயர் சேஞ்சுனா நீங்க தான் வாங்கி தரணும். பாப்போம், போகலாம்ல. போகலாம், போங்க போங்க. ஸோ எல்லோரும் வந்தாச்சு. அண்ட் வந்து இப்போதைக்கு இப்போ நான் கரெக்டாக கவுண்ட் வச்சுக்கிறேன். நான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து வைக்கல. இப்போதைக்கு நம்ம முன்னாடி 2 பேர் போகிறாங்க. ஏன்னா வந்து எவ்வளோ லீட் போகிறாங்கன்றது தெரியணும். அதனால தான் 3 பேர் போயிருக்காங்க. நம்ம 4th போயிட்டுருக்கோம். அண்ட் நான் 4 பேர் போயாச்சு. நம்ம 5th பிளேஸில் போயிட்டுருக்கோம். ரேஸ் போல் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவுண்ட்டுக்காக தான் இதெல்லாம். ஸோ எவ்வளோ பேர் முன்னாடி போயிருக்காங்கன்னு. ஸோ 5 6 பேர் முன்னாடி போயிருக்காங்க. ஸோ நம்ம 6 பேரையும் நம்ம க்ராஸ் பண்ணும்போது 6 7 பேர் போகிறாங்க, 8 பேர். ஸோ நம்ம 9th பொசிஷனில் போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம வந்து இந்த 8 பேர் க்ராஸ் பண்ணிட்டோன்னா ஒரு ஐடியா இருக்கும் எவ்வளோ பேரை க்ராஸ் பண்ணியிருக்கோம், இல்லை முன்னாடி யாரா இருக்காங்களா இல்லையா, வெயிட் பண்ணலாமா, இல்லை முன்னாடி இருக்கவங்க இன்னும் போகணுமான்றது. அதுக்காக தான் இந்த கவுண்ட் வச்சுருக்குது, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ சேஃப் ரைட் பண்ணலாம். அண்ட் எல்லாரையும் ஒரு கவுண்டோடு போகும்போது நம்மளுக்கு தெரியும் எங்கே போகிறாங்க எல்லோரும், பின்னாடியா முன்னாடியா, அந்த ஐடியா இருக்கும். அதனால் ஸோ யாரையும் மிஸ் பண்ணிட மாட்டோம். ரொம்ப பெரிய கேப் இருக்குது. அது இப்போ கூட பார்த்திங்கன்னா நம்ம வந்து நின்று வித்தின் ஒரு 10 செகண்ட்ஸ் இருக்குது, அவ்வளோதான் வந்துட்டாங்க எல்லோரும். அந்த மாதிரி தான். செகண்ட் டோலும் வந்தாச்சு. இந்த டோல் பார்த்திங்கன்னா என்ன போட்டிருக்கு, ஆத்தூர். ஸோ இப்போ நம்ம கரெக்டாக ஆத்தூர் டோல்கிட்டே இருக்கோம். அண்ட் நம்ம தான் இப்போது லீடிங்கில் இருக்கோம். அதனால் வந்து நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி ஒரு கவுண்ட் வச்சுருந்தோம். ஸோ நான் எல்லோரும் க்ராஸ் பண்ண வந்ததில் இப்போது நம்ம பின்னாடி தான் வந்துட்டுருக்காங்க எல்லோரும். முன்னாடி இன்னும் யாரும் இல்லை, நம்ம தான் ஃப்ரண்ட்டில் இருக்கோம். இதெல்லாம் வந்துட்டு பஸ் வர ரூட்டா, அப்போ வண்டிக்கு என்ன தான் ரூட்டுன்னு தெரியலையே. ஸோ நான் பார்த்து வரைக்கும் கூட 2 6R கூட வந்துட்டு இருக்காங்க. நம்ம கூட அந்த மேட்ச் பண்ணி தான் வராங்க. பட் மற்ற வண்டி தான் எனக்கு தெரியல. பட் பின்னாடி தான் வராங்க, முன்னாடி இன்னும் எந்த வண்டியும் போகல. அது வரைக்கும் ஷுவராக இருக்கேன். பார்ப்போம். திண்டிவனம் தான் வந்து ஸ்டாப் சொல்லியிருக்காங்க. திண்டிவனம் போயிட்டு நம்ம அங்கே எதனா வெயிட் பண்ண வேண்டியதான். ஆக்சுவலாக வந்து நம்ம கூட வந்த ஒருத்தருக்கு எதாவது ஆக்சிடென்ட் ஆகிருக்கு போல். இப்போ தான் கால் வந்தது. அண்ட் நம்ம திரும்பி தான் போயிட்டுருக்கேன். ஆக்சுவலாக இங்கேருந்து 23 கிலோமீட்டர்ஸ் காணுது லொக்கேஷன்.
எதிர்பார்க்கவே இல்லை ஆக்சுவலாக. யார் ஆக்சுவலாக டாக்டர் தான் சொன்னாங்க எனக்கு கேட்ட வரைக்கும். எனக்கு அது எக்ஸாக்டாக தெரியல. ஏதோ ஆகலைன்னு நினைக்கிறேன்னா எதுவும் அவங்க ஃபோனில் எனக்கு ஃபுல்லாக சொல்லவே இல்லை. ஸோ நம்ம ரிட்டன் திரும்பி போயிட்டுருக்கோம். நியர்லி 23 கிலோமீட்டர்ஸ் கரெக்டாக. ஐயோ இல்லை கரெக்டாக போன நினச்சா என்னடா இதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. வெறுப்பு. அவருக்கு ஏதோ ஆகலைன்னு நம்புகிறேன். ஏன்னா வந்து வண்டி எதனாலும் ஓகே தான். ஆனால் அவர் தானே எனக்கு கன்ஃபார்மும் தெரியல. அதனால் எதனால் எதுவும் சொல்லவும் முடியல. போயிட்டேன்னா நான் பேசுகிறேன். என்ன ஒரு மாதிரி இருக்குது. 1.5 கிலோமீட்டர்ஸில் தான் அவர் அம்ச லொக்கேஷன் இருக்குது. ஸோ ரைட்டில் தான் இருக்காங்க. பார்த்துட்டேன். ரைட்டு யூட்டன் போடணும். எங்கே கட்டிங் இருக்கோ ரைட் எங்கே திரும்ப தெரியலையே. அதுதானே ப்ரோ? அங்கே தானே? ஆமாம் ஆமாம் அவங்க தான். ஓகே ஓகே. ஸோ அவங்க தான் நினைக்கிறேன். என்ன ஆச்சுன்னு தெரில. எல்லாம் ஃபுல்லாக க்ரௌடாக நிற்கிறாங்க. அது டாக்டர் தான் எனக்கு விழுந்தது காதில். ஆனால் டாக்டராக தெரில. அதான் ஹரிஷ் ப்ரோவாக தெரில. கிட்ட போனால் தான் தெரியும் ஆக்சுவலாக. என்னடான்ற மாதிரி இருக்கு. யாருக்கு? ப்ரோ ஓகே இல்லை கையில் தான் எப்படி ஆச்சு? ஏன்னா இடிச்சிட்டாங்களா? லாரி ஃப்ரண்ட்டில் போயிட்டு இருக்கு. லாரி வர ஸ்லோ பண்ணிட்டான். பிரேக் அடிச்சதில் பிரேக் அடிக்கல. ஆடி போய் ஃப்ரண்ட்டில். ஓகே ப்ரோ. வண்டி ஃபுல்லாக போச்சு. திரும்ப மாறும். வண்டி விடுங்க. உங்களுக்கு எதுவும் இல்லை. லாரி பண்ண வேறு கையில் மைனர் தான். அவ்வளோ ஸ்பீடு இல்லை. இல்லை ஸ்பீடு தெரியும். அது விண்டு பிளாஸ்டில் வாபுல் ஆகும் வேறு. சும்மா ஸ்பீடு இல்லை. 70 புரியுது. அவன் சடன் நிறுத்திட்டான். எனக்கு எனக்கு யாருக்குன்னு சொல்ல. அவர் வைக்கும் போது மட்டும் டாக்டர்னு சொல்ல. அது மாதிரி தான் கேட்டுச்சு எனக்கு. என்ன ஆச்சு எதுவுமே சொல்லவே இல்லை. அது கொஞ்சம் ப்ராப்ளம் தான் பிரேக்கிங்கில். ஆமாம் நான் பார்த்துருக்கேன். தெரியும். இல்லை இது கொஞ்சம் பிரேக்கிங் ப்ராப்ளம் தான் இதில். ஏன்னா நான் அவர் வச்சு ஓட்ட போய் பார்த்துருக்கேன். கியர் கட் பண்ணால் தான் நிற்கும். பிரேக்கிங்லலாம் இது பிரேக் நிற்கல ப்ரோ. நான் அடித்தேன் ப்ரோ. சுத்தமாக நிற்கல.
ஃப்ரண்ட்டே காலி. நீங்கள் இடித்து கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் விழுந்துட்டீங்களா? வண்டி ஃப்ரண்ட் பேக்கில் நல்ல வேலை பின்னாடி வண்டி வரல. நல்ல வேலை 3 பேர் ஒன்றா தான் வந்தோம் ப்ரோ. நல்ல வேலை 3 பேர் ஒன்றா தான் வரும். ஆமாம் ஆமாம் கையில் வேறு எதுவும் இல்லைல்ல? ஓகே ஓகே வண்டி ஸ்டார்ட் ஆகாது. இல்லை ஸ்டார்ட் ஆகும், வண்டி ஓடாது. இல்லை ப்ரோ கொஞ்சம் லைட்டாக வலிச்சிடலாம் ப்ரோ. எங்கே போய் விட போகிறீங்க? பார்த்து ஊருக்கு தான் உள்ள மடங்கும். இல்லைடா அந்த ராட் எடுத்துட்டு வரலாம். சே அடிச்சோம் ப்ரோ, நிற்கவே இல்லை ப்ரோ. அது பிரச்சனை தான் ஆச்சு. ஆனால் ஃப்ரண்ட் அவுட் சொன்னது பேக் புரியுது. இப்போ வண்டி விடுங்க, அதை ரெடி பண்ணிடலாம். உங்களுக்கு தான் சொல்லலை வேறையா? நாங்கள் 23 கிலோமீட்டர் தாண்டிட்டோம். நான் உங்கள் பின்னாடி தான் வந்திருந்தோம் ப்ரோ. இங்கே யாருமே வரல, நிறுத்தினேன். அதுக்கப்புறம் ஐசக்கும் சாரி அப்புறம் இவர் வந்தாங்க. அப்படின்னு சொல்லிட்டு டோலில் நிறுத்தேன். டோலில் நீங்கள் இல்லை. புரியுது பண்ணிட்டேன். நீங்கள் இல்லை டோலில். டோலில் என்ன போட்டாங்க? இல்லை நான் என்ன நினச்சேன்னா டோல் நிறுத்த எல்லாரும் நிறுத்திடுறாங்க போல். கரெக்டாக நாங்கள் நின்றுட்டு இருந்தோம் திண்டிவனத்துக்கிட்ட. சரி எங்கே அப்படியே போட்டு ஸ்பீட் கூட இல்லை. போயிட்டு அதுக்காக சடனாக ஸ்லோ பண்ணிட்டான். புரியுது. பார்த்தா ஸ்லோ பண்ணால் சடன் நிறுத்திட்டான். அது லாரிக்கிட்டலாம் க்ளோஸ் கால்லாம் கொஞ்சம் இதுதான். இது பிரேக்கிங்கே ரொம்ப மோசம். ஃபுல்லாக காலி. அதெல்லாம் நல்ல வேலைன்னா ஒரு பின்னாடி யாரும் வரல லாரிலாம். ரொம்ப இதுவாக இருக்கும். ப்ளஸ் என்ன வேணால் நான் இந்த மாதிரி 300cc நம்ம R3 ஃபீல் பண்ணியிருக்கேன். லாரி போகும்போது அந்த விண்ட் பிளாஸ்ட்டில் வந்து எதிர்காட்டில் ஒரு மாதிரி வாபுலாம் பெருசாக. அது இல்லாமல் இதோட பிரேக்கிங்கு ரொம்ப ஸ்பாஞ்சி தான். நான் இவரை வச்சு ஒரு வாட்டி ஓட்டும் போது பார்த்தேன். இப்போ கியர் கட் பண்ணால் தான் நின்றுச்சு, பிரேக்கிங்கில் தான் நிற்கலை. பிரேக் அடித்தா நிற்கல. இது கியர் கட் பண்ணணும் நல்லா, 2-3 கட் பண்ணால் தான் நிற்குது. வந்து ஃப்ரண்ட்டில் சேஸில் உடஞ்சிருச்சு. அதனால் வந்து ஃபோர்க் ஃபுல்லாலாம் திரும்பலை. ஸோ நம்ம தான் அதை ஓட்டிகிட்டு போய் எங்கன்னா பக்கத்தில் இருக்கிற இடத்துல எதனா விடுறதுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். ஏன்னா வந்து ரைடை ஸ்டாப் பண்ண வேணாம் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அப்படியே பொறுமையாக ஓட்டிகிட்டு போனோம். ஏன்னா ஃபோர்க்கு ஃபுல்லாக திருப்ப முடியாது, ரொம்ப மாட்டிகிட்ருக்கு உள்ளே. ஸோ நம்ம பார்த்து ஓட்டிக்க வேண்டியதான். ரைடு நடக்கும் தான் இந்த மாதிரிலாம், ஆனால் இப்படி நடந்திருக்க வேண்டாம். அதுதான் என்னோடய ஒரே ஒரு இது. தெரியுதா? இந்த ஃபோர்க் இதுக்கு மேலே ரைட்டில் திரும்பாது. இதுக்கு மேலே திரும்பலை. பார்த்து ஓட்டிக்க வேண்டியதான். ஏன்னா ஃப்ரண்ட்டு ஃபுல்லாக பெண்டு, நம்ம பொறுமையாக ஓட்டிகிட்டு தான் போய் ஆகணும். நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் ஓட்ட முடியாது. சே ரொம்ப வெறுப்பான விஷயம், ரொம்ப கஷ்டமான விஷயம், ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயம் இது. இந்த மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிறது தான். அதுவும் அவர் ஸ்பீடாக கூட வரல. அவரே சொல்கிறாரு ஒரு 60-70 தான் இருக்கும். அந்த ஃப்ரண்ட்டில் இந்த லாரி பிரேக் பண்ணதும். ஏன்னா 300 பிரேக்கிங் ரொம்ப ஃபஸ்ட்டு நான் பார்த்துருக்கேன். நார்மலாக 300க்கு வந்து நல்ல பிரேக்கிங்லாம் தர மாட்டுறாங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி ஒரு வண்டி ஓட்டியிருக்கேன், நம்ம வீடியோவில் காமிச்சிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி சொல்கிறது, பிரேக்கிங் வந்து ஃபுல்லாக கியர் கட்டில் தான் நிற்கும். இன்ஜின் பிரேக்கிங் மட்டும்தான் பண்ணி ஆகணுமே. இதில் நீங்கள் நார்மலாக இது பண்ணி ஓட்டவே முடியாது. இதில் பிரேக் மட்டும் யூஸ் பண்ணி நிறுத்திடலான்னு பார்த்தா சான்ஸே இல்லை. நீங்கள் வந்து ஓட்டவே முடியாது, நீங்கள் இன்ஜின் பிரேக்கிங் பண்ணியே ஆகணும். அந்த மாதிரி ஒரு விஷயம் இதில். எங்கே போய் வண்டி விடணுன்றது ஐடியாவே இல்லை. பின்னாடி வராங்கன்னு நினைக்கிறேன் நான். ஷோ இப்படிலாம் பண்ணி ரைடு கண்டினியூ பண்ணமா தான் இருக்குது. ஆனால் இங்கே என்ன சொல்கிறது, இங்கே ஏன்னா விட்டுட்டு 2 வெஹிக்கிள் கூட அவருக்கு ரொம்ப இன்ஜூர்டாக இருந்தால் கண்டிப்பாக இந்த இப்போயே ட்ரிப்பு க்ளோஸ் பண்ணியிருப்போம். ஆனால் வந்து என்ன சொல்கிறது, அவருக்கு ஓரளவுக்கு ஓகே, அவருக்கு பெரிய
இல்லைன்னா அப்படியே ரிட்டர்ன் தான். ஆனால் ஃபஸ்ட்டு இப்படி நடந்துருக்கக்கூடாது தான். சரி பார்த்துக்கலாம், நடக்கும். ஆக்சிடெண்ட் இஸ் ஆக்சிடெண்ட், எதாச்சும் நடக்கிறது தான், எதுவும் இது பண்ண முடியாது. சரி ஓகே, நம்ம போய் எங்கே விட்டுறோன்னு பார்த்துட்டு விட்டுட்டு கிளம்ப வேண்டியதான். இது நம்ம வண்டியை வந்து ஹோட்டல் மாமதுரை வீரன் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் வண்டி விட்டுருக்கோம். ஸோ அங்கே தான் வந்து வண்டி விட்டுருக்கோம், பத்திரமா இருக்கட்டும்னு. ஏன்னா போயிட்டு வரமா எடுத்துக்கலாம், இல்லை நம்ம லொக்கேஷன் பின் பண்ணி நம்ம அமிச்சிட்டா கூட நமக்கு வந்து வண்டியை வந்து டோ வெஹிக்கிள் வச்சு எடுத்துருவாங்க. ஸோ லொக்கேஷன் அமிச்சிட்டா. ஸோ வண்டி தெரியுதா, என்ன சொல்கிறதுன்னு தெரில, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவர் பார்த்து ஸ்க்ராட்ச் வந்தாலே அவ்வளோ இதுவாக பார்த்துப்பாரா, எந்த அளவுக்கு பெரிய டைம். ஆனால் ரொம்ப பார்த்து வச்சுக்கிற போது நடக்குது. நான் பார்த்துட்டேன் இதையும். ஸோ ரொம்ப வெறுப்பான ஒரு விஷயம். சே, அது நம்ம டாக்டருக்கு ஆகணுன்ற மாதிரி இருக்குது. ஸோ ஆனால் இல்லைண்ணா, அவர் இந்த மாதிரி போட்டிருந்ததுனால ஓரளவுக்கு லைட்டாக தான் அவர் பரவாயில்ல. இது இங்கே விட்டால் ஓகே, அங்கே விட்டால் கார் எடுக்கணும் அவங்க. இங்கே இருக்கு இல்லை, அது வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்குது, அதனால தான் கேட்டோம். அண்ட் நம்ம இங்கே விட்டுட்டு நம்ம கிளம்ப வேண்டியதான். நடக்கணும்னு இருக்குது, யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. எல்லாருக்கும் எனக்கு எவ்வளோ எக்ஸசைஸ் ஆகிருக்கு. ஸோ நடக்கணும்னு இருக்கிறது அது எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நம்ம இங்கே தான் வண்டி விட்டுருக்கோம். ஸோ என்னென்னு பேசி முடிச்சுட்டு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்ப வேண்டியதான். வண்டி இங்கே தான் இருக்கும், மேக்ஸிமம் இங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நாளைக்கு அப்படி எதனா கால் பண்ணி அவங்க வெஹிக்கிள் வச்சு எடுத்துருவாங்க. ஒன்றும் இல்லை, இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி இது பண்ணிக்கலாம், அவருக்கு சேஃப், அவ்வளோதான். ஓகே, அவ்வளோதான். ரைடை கண்டினியூ தான் பண்ண போகிறோம்.